ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். எதுக்காக? மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களா. இதுக்கு முன்னாடி உள்ள எந்த வசனத்தை வேணா வாசி பாருங்க, மணவாளன் மணவாட்டியை பத்தி எதுவுமே இருக்காது. ஆனால் விசுவாசிகளுக்கு தெரியும் நினைக்கிறேன், மணவாளன் மணவாட்டி என்பது இயேசுவையும் சபையையும் குடிக்கிறதான உறவு. 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிங்கன்னா புதிய எருசலேமை குறித்து மணவாட்டின்னு சொல்லும். அதே 7, 9, 11 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாலே அப்படின்னு இருக்கும். 22:17 வாசிச்சீங்கன்னா ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக இருக்கும். 2 கொரிந்தியர் 11, 2-3 வசனங்களை வாசிச்சு பாருங்க. வசனம் சொல்லும், கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்படைக்க. எல்லாம் அந்த மணவாட்டிங்கிறது சபையை குறிக்கிற வார்த்தை. இதுக்கு நடுவுல யோவேல்ல சொல்ற 2:16 இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது மணவாளன் தன் அறையையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்னு அர்த்தம். மணவாட்டி தன் மறைவையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னத பாட்டு சொல்லுது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே உன் முக ரூபத்தை காண்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கிற சபையும் இயேசு கிறிஸ்துவும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களா. எல்லாரும் கேட்கிறாங்க, ரகசிய வருகை இருக்குதா? சபை எடுத்துக்கொள்ளப்படுறது இருக்குதா? அதெல்லாம் பைபிள்ல இல்லையே. இந்த இருக்கு பாருங்க, வசனம் 2:16 எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதெல்லாம் போன பிறகுதான் கர்த்தருடைய நாள் வரும்னு பைபிள் சொல்லுது.